தமிழ் சொந்தங்களே வணக்கம். இன்னைக்கு என்ன தலைப்பு பேசலாம்னு வந்தேன்னா மகேந்திர சிங் தோனி தான். ஆமா, அதாவது இந்த ஐபிஎல் சீசன் ஆரம்பிச்சதுலேருந்து பார்க்குறேன், யாரு ஒருத்தனை திட்டலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பேர் கொடுத்தீங்கன்னா தோனி பேரை தான் கொடுக்கணும். அவ்வளோ வன்மத்தில் சுற்றுறாங்க வெளியூர்காரங்க, இல்லை நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க. என்னையா செஞ்சார் அந்த மனுஷன்? அவ்வளோ வன்மை எதற்கு? இறங்குறதே ஏதோ டவுன் ஆர்டர்ல இறங்கிட்டு இருக்காரு. அந்த ஆள் வயசு 43 வயசுக்கு ஏதோ ஆடுறாரு. இந்த வார்த்தை சொன்னா கூட ஏன் இந்த வயசுல ஆடுறாரு அப்படின்னு ஒருத்தன் கேள்வி கேட்பான். என்ன அந்த கேள்வியை நீங்க கேட்குறீங்க? அந்த ஆளுக்கு திறமை இருக்கு. இத்தனை கோடி மக்கள்ல 140 கோடி மக்கள்ல அந்த ஆள் தேர்ந்தெடுக்கிறா, அவ்வளவு கோடி கொடுத்து வாங்கி வச்சு விளையாடுறாரு. ஏதோ உங்க வீட்டு பணத்துல அவர் ஆடுற மாதிரி நீங்க கொடுக்குற ரியாக்ஷனால தாங்க முடியலப்பா. ஒவ்வொருத்தனும் வன்மத்தை கேட்கறான். அந்த ஆளு மேல என்னடா கோபம் உங்களுக்கு? அந்த மனிதன் தன்னுடைய 43 வயசை தனக்கு பிடிச்ச ஒரு செயலை செய்யணும்னு நினைச்சு செய்யறாரு. இதுல இவர் ஏன் விளையாடணும்? இவரால டிக்கெட் பிரைஸ் ஏறிடுச்சு. டிக்கெட் பிரைஸ் ஏறிச்சுன்னா அந்த ஆள் ஏற்றி விட்டு போனார் அவங்கள. நீ போய் கொழுப்பெடுத்து 10,000 20,000 கொடுத்து வாங்கிட்டு போற, அதுக்கு அவரை திட்டினா என்ன நியாயம்? தப்பு புள்ள ஓ மேல சாக்கடையை வச்சுக்கிட்டு அவரை அந்த மனுஷனை பேசிட்டு இருக்கீங்களா? அந்த மனுஷனோட வரலாறு தெரியுமாடா? இன்னைக்குள்ள ஒன்று கேட்கிறேன். ஐபிஎல் பார்த்து நீங்க எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு அவன் சோசியல் மீடியால பேசுறான், என்னென்னமோ பேசுறான். தோனியை, அதாவது தோனியை எந்த அளவுக்கு ஒரு மனிதனை கொச்சைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கொச்சைப்படுத்துறான். முக்கியமான நபர்களே, அதாவது இந்த சமூகத்தில் மதிக்கக்கூடிய நபர்களாக சில பேர், அதாவது அதிக ஃபாலோவர்ஸ்லாம் வச்சிருப்பான் தெரியுமா, அந்த மாதிரி சில பேர், சில தற்குறிகள், அவங்க கூட தோனியை ஒரு வன்மத்தை கக்குறானு. ஏன் புரியல? அந்த மனிதன் நாட்டுக்காக செய்த செயல்களை எல்லாம் எடுத்து நீங்க பட்டியலிட்டு சொன்னேன்னா இன்னைக்கு இந்த வீடியோ பத்தாது, அவ்வளவு இருக்குது. அதாவது இன்னைக்கெல்லாம் அவனுக்கு சொந்த வேலைனா ஓடிடுறான். ஏதாச்சும் ஒரு முக்கியமான வேலை, சொந்த காரியத்துக்கு போறேன்னா போயிடுறான். அந்த மனுஷன் நான் தாய் நாட்டுக்காக நான் கிரிக்கெட்ல ஆடணும் அப்படின்றதுக்காக பெத்த மகளை கூட பார்க்கல. அந்த இந்த உலகத்திலே மிகப்பெரிய சந்தோஷம் தனக்கு பிறக்கக்கூடிய குழந்தையை பார்க்கறதா. எல்லா கிரிக்கெட் பேர் விட்டுட்டு ஓடிடுவான். எவ்வளவு பெரிய பச்சா இருந்தாலும் அந்த மனுஷன் ஃபர்ஸ்ட் நேஷன், அதுக்கப்புறம் தான் ஃபேமிலின்னு சொன்ன மனுஷன். அந்த மனுஷன் அதுவே அந்த ஒரு வரலாறு தெரியல தோனியை பத்தி. தோனி மேல என்னடா வன்மை? எனக்கு அதான் புரியவே மாட்டேன். திரும்ப திரும்ப அந்த ஆளை ஏன் இந்த அளவுக்கு ட்ரிகர் பண்றீங்க? அவர் மட்டும்தான் அந்த டீம்ல இருக்காரா? 11 பேர்ல 10 பேரை எவனுமே குறை சொல்ல மாட்டான். லாஸ்ட் மேட்ச் விஜய் சங்கர் ஆனார், அவரை கூட எவனும் சொல்லல. தோனி 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 என்ன தாண்டா பண்ணணும்? அந்த ஆளுக்கு 2 கை 2 காலு தான். அந்த ஆளு 20 பந்துக்கு 33 35 40 அடிக்கிற இந்த வயசுல அடிக்கிறாரு. 20 பந்துக்கு சாலிடா 2 அப்படியே கொஞ்சம் டபுளா போற அளவுக்கு இருக்கு. அந்த ஆள்கிட்ட டேலண்ட் இருக்கு. மத்தவன் என்ன பண்றீங்க? யங்ஸ்டருக்கு வாய்ப்பு கொடுக்கல. அந்த யங்ஸ்டர் தான் இறக்கி விட்டான் முன்னாடி. அந்த யங்ஸ்டர்ல என்னத்தை கிழிச்சானுங்க? அதை எவனும் பார்க்க மாட்டான். அந்த தோனி மேல உள்ள வன்மத்துல மற்றவன் சேர்ந்து கத்துறானா, நம்ம ஊருக்கான சேர்ந்து கத்துறான். அதாவது அந்த ஆள் ஆடுறது எந்த ஊருக்காக? சென்னை, நம்ம தமிழ்நாட்டுக்காக ஆடுறாரு. அந்த ஆளு தோத்தாலே, விளையாடு தோக்கறாவே இருக்கட்டும், தோத்தாலும் தோனி ஃபேன்ஸ் ஏத்துட்டு போறானுங்க, என்னவோ பண்றானுங்க. இவனுங்க வன்மத்தை கேட்கறானுன்னு தெரியல, அந்த அளவுக்கு வன்மத்தை கேட்கறானுங்க. அவனுடைய வரலாறு தெரியாம ஒரு மனிதனை நீங்க எவ்வளவுதான் நீங்க குறைத்து மதிப்பிட்டு சமூகத்துல நீங்க காமிச்சாலும் அது எப்போதும் எடுபடாது. ஏன்னா அந்த ஆளு செஞ்ச ஒரு சாதனை அந்த அளவுக்கு இருக்குது. அந்த சாதனையில் நீங்க எப்படித்தான் கல்லை விட்டு எரிஞ்சாலும் ஒரு சின்ன கீறல் கூட விழாது. காரணம், அந்த நபருடைய பெயர் மகேந்திர சிங் தோனி. இன்னைக்கு இவெல்லாம் ஆளாளுக்கு பேசுறான். என்ன தகுதி இருக்கு கிரிக்கெட்ல இவரை பத்தி பேசுறதுக்கு? மனிதன் ஏபிஜே அப்துல் கலாம், அவர் டிவி கூட பார்க்க மாட்டார். அவர் சொல்றாரு, தோனின்ற ஒருத்தர் உள்ள அங்க கிரிக்கெட் விளையாடுறாரா, கண்டிப்பா அவர் டீமை லீட் பண்ணுவாரு, கண்டிப்பா வெற்றி பாதைக்கு அழைத்து செல்வார்னு ஒரு குட் லீடர் அப்படின்னு அங்கீகாரம் கொடுத்த மனிதர் ஏபிஜே அப்துல் கலாமே அந்த மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுத்திருக்காரு. நீங்க யாரா இந்த காலத்துல பிறந்துட்டு நீங்க பண்ற அட்டூழியம் தாங்க முடியலடா. தோனி யாரு? எங்க ரிஷப் பந்துக்கு இணையா நிக்க முடியுமா? எங்க ஸ்ரேயஸ் ஐயருக்கு இணையா ஆட முடியுமா? சூரியகுமார் யாதவுக்கு இணைய? டேய், இவனுக்கெல்லாம் அப்பந்தாண்டா அந்த ஆளு. அதை பஸ் தெரிஞ்சுக்கோங்கடா. அது தெரியாம இன்னைக்கு 43 வயசுல இப்படி ஆடுற அப்படி ஆடுறனா, அதாவது சிங்கத்துக்கு சிறு முள் குத்தினாலும் அது அப்படியே மாண்டு போயிடாது. சரி, 2-3 நாள் கொஞ்சம் நொண்டி நொண்டி நடக்கும், திரும்ப ரிட்டர்ன் ஆகும். அதே மாதிரி பல முறை எடுத்துக்காட்டுகளை தோனி செஞ்சு காமிச்சிருக்காரு. பல வருடங்கள் பல கோப்பைகளையும் வாங்கி தன்னுடைய நாட்டிற்காகவும் இங்கே விளையாடக்கூடிய இந்த பிரான்சிஸ் சென்னை சூப்பர் கிங்ஸாகவும் வாங்கி கொடுத்துருக்காரு. அதை அந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசிகர்கள், குறிப்பாக தோனியின் ரசிகர்கள், அவங்களுக்கு தெரியும் அதனுடைய மதிப்பு என்னன்னு. இந்த தற்குறிகள் நான் யாரை மென்ஷன் பண்றேன்னா, ஒரு மனிதனை எந்த ஒரு நிமிடத்திலும் களங்கப்படுத்தக்கூடாது அப்படின்றதான் தமிழனுடைய பண்பாடு. அது கூட தெரியாம இன்னைக்கும் ஒரு நபரை நீங்கள் களங்கப்படுத்துறீங்க, அதுவும் தாய்நாட்டிற்காக பல சாதனைகள் செய்த நபரை நீங்க களங்கப்படுத்தினால் நீங்க தான் தற்குறிகள்.
அதுல குறிப்பா தோனியை சொல்ற, தோனியை பேசுற நீங்கள் எல்லாம் தோனியினுடைய வெறியன் இருப்பான் சில பேர், அவங்க கிட்ட பேசுறீங்கன்னா முடிஞ்சா ஆர்கியூ பண்ணி பாருங்க. அந்த மாதிரி நேரம் ஆர்கியூ பண்ணீங்கன்னா அது ஓகே, ஹெல்த்தி ஆர்கியூமெண்ட். நீங்க சும்மா சோசியல் மீடியால வந்துட்டு இவரெல்லாம் எதுக்கு ஆடணும், இவரெல்லாம் ஏன் இந்த வயசானு சொல்லாதீங்களா. நீங்க புரியுதான்னு தெரியல, இந்த வயதுல ஒருத்தர் ஆடுறானேன்னு பெருமைப்படுவீங்களா, இந்த வயசுல ஏன் ஆடுறா ஏன் ஆடுறான்னு ஏன்னா அந்த கேள்வியை கேட்குறீங்க. ஃபர்ஸ்ட் இந்த கேள்வி கேட்கறதே ஃபர்ஸ்ட் லாஜிக்கே இல்லை, அது முதல்ல ஒண்ணு. அடுத்து நிறைய கிரிக்கெட் ஜாம்பவான்களே ஒரு கேள்வி வைக்கிறாங்க, இவர் விளையாடும் போது மட்டும் சேவாக்க அணியில் எடுத்தாரா, இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்ட்டு அனுப்புனாரு அப்படின்னு சொன்னானுங்க. அதுக்கப்புறம் கௌதம் கம்பீர், இது மாதிரி நிறைய ஒரு முக்கியமான வீரர்கள் எல்லாம் தோனியை அடிக்கோடிட்டு தோனி வந்தப்ப இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுன்னு சொல்லி விரட்டினார்ல, இவர் மட்டும் ஏன் போக மாட்டாரு, இவர் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்ல அப்படின்னு இன்னைக்கு அந்த கேள்வியை எழுப்புறான். அன்னைக்கு அவங்க ஆனாங்கன்னா அன்னைக்கு பேட்டிங் ஆனாங்க, ஃபீல்டிங் சுத்தமா இல்லையே. ஆனா இந்த மனுஷன் 43 வயசுல மைக்ரோ செகண்ட்ஸ் லெவல்ல ஸ்டெப்பிங் பண்ணிட்டு இருக்காரு, தெரியாதா இருக்காரு சார். அவருடைய டேலண்ட்டை பத்தி பேசவே மாட்டான். டீம் தோத்துருச்சுன்னா மட்டும் அன்னைக்கே சொன்னான், இது இன்னைக்குள்ள தோனிக்கு இன்னைக்கு எரியப்படல. இந்திய அணியில் விளையாடும் போதே தோல்விகள் வரும்போது முன்னே நின்ற தோல்விகளுக்கு பழியேற்றுக் கொள்பவன் தான் மகேந்திர சிங் தோனி. வெற்றி என்று வரும்போது பின்னே நின்று முன்னாடி போராடி வீரர்களை முன்னிறுத்துவான். அதுதான் தோனியோட பழக்கம். இன்னைக்கும் அதான் பண்றாரு. இன்னைக்கு கேப்டன் யாரு, ருத்ராஜ் கெய்க்வாட். அதை எவனுமே சொல்லல, கேப்டன் மேல இன்னைக்கு பழி போகாது, ஏன்னா தோனி இல்ல கேப்டன், ருத்ராஜ் கெய்க்வாட். அவன் சொல்ல தெரியாது, ஏன்னா சின்ன பையன் மாதிரி போயிடுவீங்க. அந்த மனிதன் 11 பேர்ல ஒரு ஆளா இருக்காரு, அதை மட்டும் குறை சொல்ற நீங்க மற்றவங்களையும் குறை சொல்ல மாட்டீங்க. ஏன்னா தோனி மேல வன்மம், இந்த நாட்டில் ஒரு வளர்ந்துட்டானா அவன் மேல வன்மம் விழும். அது இந்தியா முழுக்க நினைச்சா, நான் குறிப்பா நம்ம தமிழ்நாட்டுல நம்ம தமிழ் சொந்தங்கள் வன்மத்தை ரொம்ப கக்குறீங்கப்பா. அடுத்தவங்க கக்குறான்னு பார்த்தா கூட நீங்க தான் ரொம்ப கக்குறீங்க. தோனியை பத்தி இந்த அளவுக்கு நான் பேச காரணம் சமூக வலைதளங்களை பார்க்கக்கூடிய செய்திகள் தான். ஒரு மனிதனை எந்த அளவுக்கு நீங்க காயப்படுத்திருக்கீங்க, எந்த அளவுக்கு நீங்க ரொம்ப குறைத்து மதிப்பிடுறீங்க அப்படின்றத சொல்லணும், அந்த தற்குறிகளுக்கு விளக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த பதிவை நான் பதிவிடுறேன். அடுத்த ஒரு போட்டிகளை நான் பார்க்கலாம், கம்பேக் வரலாம், வராமலும் போகலாம். ஜஸ்ட் ஒரு ஸ்போர்ட்ஸ், அவ்வளவுதான். அதுக்காக ஒரு விளையாட்டுல ஒரு மாமனிதனை நீங்க கேலியும் கிண்டலுமாக செய்வது ஏற்றுக்கொள்ள முடியாதது. இந்திய அணிக்காக பல சாதனைகள் செய்து கொடுத்தவர் அவர். அந்த மனசுல வச்சுக்கிட்டு இனிமே சமூக வலைதளங்களில் பரப்பக்கூடிய அந்த அவதூறு கருத்துக்கள் பரப்பக்கூடியவங்க கொஞ்சம் பார்த்து பரப்புங்க. என்ன சொல்றது, அதாவது செவத்துல இருந்த பந்து திரும்ப ரிட்டர்ன் வர்ற மாதிரி உங்களையும் ஒரு நாள் அந்த பந்து திரும்ப அடிக்கலாம், பார்த்து இருந்துக்கோங்க. என்றைக்கும் தோனியின் வழி அது ஒரு தனி வழி, அது ஒரு சகாப்தம். அதுல யாரும் குறுக்கிட வேண்டாம், எந்த ஒரு அவதூறு கருத்துக்களையும் தெரிவிக்க வேண்டாம்.